ஹாய் கைஸ், ப்ரோ கபடி லீகோட 53வது மேட்ச்சு யூமும்பாவும் தமிழ் தலைவாசும் ஆட போகிறாங்க. இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணது சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. வரிசையாக நல்ல வின்ஸ் எடுத்தாங்க. அதற்கப்புறம் கம்ப்ளீட்டாக லாஸு. அவங்களுடைய டிஃபென்ஸ் சேர்ந்தாப்பில் பெருசாக ஃபயர் பண்ணலை. ரைடரை பொறுத்த வரைக்கும் நரேந்தரும் சச்சினும் ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாங்க, ஒரு மேட்ச் நல்லா ஆடலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த கீழே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறது கட்டாயம் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஃபுல்லாக ஆடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு பெரிய அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகர் முதல் மேட்ச்லேயே இன்ஜுரி ஆனார். ஸோ ரெக்கவர் ஆயிடுவார் இந்த சீசனில் மிடில் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்த சீசன்லேருந்தே ரூல்ட் அவுட் ஆகிருக்காரு. அவங்களுடைய அந்த ரைட் கார்னர் பொசிஷன் அமீர் ஹுசைன் பஸ்தமி ஒரு நல்ல டிஃபெண்டர் தான். பட் அந்த ஆங்கிள் ஹோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளோவா ரெகுலராக சாகர் அளவுக்கு பண்ண மாட்டார். பிளாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார். பட் ஆங்கிள் ஹோல்டு கொஞ்சம் மிஸ்டைம் பண்ணுவார். அது நிறைய ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் அண்ட் சச்சின் ரெண்டு பேருமே சாலிட் ரைடரு. சச்சின் போன சீசனோட இந்த சீசனில் கொஞ்சம் சுமாரான ஒரு ஃபார்மில் டச்சில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை. கொஞ்சம் ரைட் பாயிண்ட் அப்படிங்கிறத விட டேக்கிள் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிடச்சிச்சின்னா தான் அவர் நல்ல பெரிய ரைடுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நரேந்தர் இனிஷியலாக பாயிண்ட் கிடச்சிச்சின்னா நல்லா எடுக்கிறாரு. அப்படி இல்லைன்னா சுத்தமாக அவர்கிட்ட இருந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வர்றதில்லை. ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் அந்த இன் பொசிஷனில் ஹிமான்ஷுவை ட்ராப் பண்ணிவிட்டு இவரை உள்ளே கொண்டு வந்தாங்க. இவர் அந்த இன் பொசிஷனில் இருந்து கொஞ்சம் நிறைய டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுறாரு. அபிஷேக் வழக்கம் போல் தான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு மாதிரி நிறைய டேக்கிள்ஸ் பண்ணுவார். அதில் 80% அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிளாக தான் இருக்கும். நிறைய மேட்ச் அந்த மாதிரி இருந்திருக்கு. சாகில் குலியா தான் மெயின் டிஃபெண்டர், அவர் தான் வழி நடத்தணும். கொஞ்சம் இவருமே கொஞ்சம் அட்வான்ஸாக சாகர் இருக்கும்போது நிறைய டேக்கிளுக்கு போவார். பட் இப்போ கொஞ்சம் அளவாக தான் போகிறாரு. கொஞ்சம் பார்த்து தான் டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுறாரு. யூமும்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் சைடு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மேட்ச் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு மேட்ச் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. குறிப்பாக ரிங்க்கும் அந்தளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லை. சோம்பீர் கோஸ்வாமி அவர் ஒரு சில மேட்ச் நல்லா ஆடினார். அதற்கப்புறம் அவருடைய ஃபார்மும் கடந்த ஒரு 2-3 மேட்சாக சுமாராக தான் இருக்குது. டிஃபென்ஸில் சாலிடாக எல்லா மேட்சும் ஓரளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறது சுனிலா இருக்கார். பெருசாக டேக்கிள் பாயிண்ட் அப்படின்னு எடுக்க கூட தேவையில்லாத பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்களுக்கு மெயின் ரைடர் அஜித் சௌகானாக இருந்திருக்காரு. இந்த சீசனில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், பேக் டு பேக் சூப்பராக ஆடிட்டுருக்காரு. ஸோ கட்டாயம் இவர் பெரிய ட்ரபிள் கொடுப்பார் தமிழ் தலைவாசுக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பர்வேஸ் பென்ஸ்வால் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. செகண்டரி ரைடராக ஜாஃபர் தனேஷ் இருப்பார். தேர்ஸ்ரி ரைடர் போன மேட்சே மஞ்சித்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. ரோஹித் ராகவ் அவரை தான் ஆட வச்சுருந்தாங்க. ஸோ அது அவர் ஆடலாம், இல்லைனா மஞ்சித் ஆடலாம். பெரும்பாலும் ரோஹித் ராகவ் ஆடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரோஹித் ராகவ் ஆடினார்னா அவரை நீங்கள் கிராண்ட் லீகில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆல்ரவுண்டரு, ரைடிங் பாயிண்ட்டும் எடுப்பார். டிஃபென்ஸ்லேயும் அந்த இன் பொசிஷனில் இருந்து டேக்கிள் பண்ணுவார். ஃபைனல் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 ஆப் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது. 100% வின் பண்ணுற அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லீடர் போர்டு, வின்னிங் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படின்னு ஒவ்வொரு லீக் ஸ்டார்ட் ஆகும்பொழுதும் கொடுப்பாங்க. ஸோ வின் பண்ணுற காசு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ப்ரைஸஸும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குபேரா ஃபேண்டசியை பொறுத்தவரை டியோ ஆப்ஷன், சிங்கிள் பிளேயர் ஃபேண்டசி கேமு, ஒரே ஒரு பிளேயர் எடுத்து நீங்கள் விளையாட முடியும். ஸோ இதில் ஈஸியாக வின் பண்ண முடியும். இதுக்கான டியோ ஆப்ஷன், இந்த வின்னிங் பண்ணுறது எல்லாமே நம்ம ரெகுலராக சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 2 ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ரெஃபர் கோடும் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் இந்த மாதிரியான ஆஃபர்ஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கேப்டன் அஜித் சௌகான், வைஸ் கேப்டன் சச்சின் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் மாத்திரதாக இருந்தால் மாற்றிக்கலாம். நரேந்திரா போட்டுக்கலாம், இல்லை சாகில் குலியாவை கூட நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு சொல்கிறேன். பட் கேப்டன் சாய்ஸுக்கு அஜித் சௌகான் தான். அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். அண்டு தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸும் எப்போ ஃபயர் பண்ணும், எப்போ சுமாராக ஆடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் அன்சர்டனாக இருக்குது. அதனால் நான் நம்பி அஜித் சௌகானுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல வேகமாக ரைட் பண்ணுறாரு, நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜாஃபர் தனேஷ் ரைடுக்கு குறைவாக தான் போகிறார். ஏன்னா அஜித் சௌகான் நிறைய ரைடு போகிறதுனால. பட் அந்த இன் பொசிஷன்லேருந்து டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக பாயிண்ட் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ரைடுக்கு போனால் ஒருவேளை அஜித் சௌகானுக்கு நல்ல பிளானோட வந்தாங்க அப்படின்னா, அவர் ஃபெயில் ஆனார் அப்படின்னா
ஜாஃபர் தனேஸ் கொஞ்சம் பாயிண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பேக்கப் ஆப்ஷனாக நான் அவரை வந்து எடுத்திருக்கேன். சோம்பீருக்கு தமிழ் தலைவாசோட ஒரு நல்ல கேம் லாஸ்ட் சீசன் அமைஞ்சது. ஒரு ஹைஃபை எடுத்தார், குறிப்பாக நிறைய முறை டேக்கிள் பண்ணார். அந்த ஒரு கான்செப்டில் நான் வந்து அவரை எடுத்திருக்கேன். ஏன்னா சச்சின் ரைட் ரைடரு, இவரை வந்து இந்த டேஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். சுனிலோட ஃபேவரட் இதே டேஷ் பண்ணுறது தான். ஸோ அவரோட ஃபேவரட் மூவ் வந்து டேஷ் பண்ணி அனுப்புகிறது தான். ஸோ சச்சினை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் அந்த ஒரு கான்செப்டில் நான் சுனிலுக்கு பதிலாக சோம்பீர் எடுத்திருக்கேன். சோம்பீர் கடந்த 3 மேட்சாக செம்ம ஃப்ளாப்பு. ஸோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் எடுக்காமல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஓகேனா சோம்பீர் எடுங்க, இல்லைனா சுனில் பக்கம் போயிருங்க. நிதேஷ்குமார் இன் பொசிஷன்லேருந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 ரைட் ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ கட்டாயம் டேக்கிள்ஸ் பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேபோல் சாகில் குலியா. ஸோ இதில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அமீர் ஹுசைன் பஸ்தமி, அதுக்கப்புறம் ரிங்கு, 2 பேரையும் மோஸ்ட்லி வந்து உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஹித் ராகவ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இவங்கள வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீமில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் சேனல் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நன்றி.